ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. வயலின் கல்வி பாரம்பரியத்தை போற்றிய பழைய மாணவர்கள். அண்ணல் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் பெயரில் இயங்கி வரும் வரலாற்று சிறப்பு மிக்க டாக்டர் அம்பேத்கர் பள்ளியில் பழைய மாணவர்கள் ஒன்றிணைந்து தாங்கள் கல்வி கற்ற பள்ளிக்கு தங்களுக்கு அறிவொளி வழங்கிய ஆசிரியர்களுக்கும் நன்றி உணர்வுடன் சிறப்பு கௌரவம் செலுத்தினர். இந்த நிகழ்வில் ஓய்வு பெற்ற மற்றும் பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கல்வி என்பது வெறும் பாட புத்தக அறிவு மட்டுமல்ல, வாழ்க்கை மதிப்புகளையும் மனித நேயத்தையும் கற்றுத்தந்த ஆசிரியர்களின் பங்களிப்பு என்றும் மறக்க முடியாது என பழைய மாணவர்கள் உணர்வுபூர்வமாக தெரிவித்தனர். வயலின் கல்வி வரலாற்றில் தனித்துவமான இடம் பெற்றுள்ள இந்த பள்ளி சமூக நீதி, சமத்துவம் மற்றும் கல்வி முன்னேற்றத்தின் அடையாளமாக திகழ்ந்து வருகிறது. அண்ணல் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் சிந்தனைகளையும் லட்சியங்களையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் கல்வி ஆலயமாக இந்த பள்ளி விளங்குகிறது. மேலும் இன்று ஜூலை 12 அண்ணல் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் தங்கவயல் மண்ணில் காலடி எடுத்து வைத்த வரலாற்று நினைவு நாளாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த வரலாற்று நாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்வு கல்வி ஆசிரியர்களுக்கும் அம்பேத்கர் அவர்களின் சமத்துவ கொள்கைகளுக்கும் செலுத்தப்பட்ட அர்த்தமுள்ள மரியாதையாக அனைவராலும் பாராட்டப்பட்டது. பள்ளியை மறக்காத மாணவர்கள், ஆசிரியரை மறவாத தலைமுறை என்ற உயரிய செய்தியை இந்த நிகழ்வு சமூகத்திற்கு எடுத்துரைத்தது. கல்வி கற்ற இடத்தையும் கல்வி கற்பித்த ஆசிரியர்களையும் வாழ்நாள் முழுவதும் மதித்து போற்ற வேண்டும் என்ற நல்ல முன்மாதிரியை பழைய மாணவர்கள் உருவாக்கியுள்ளனர். இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆசிரியர் முக்கியம்னு சொன்னா, ஆசிரியர் வகுப்பறையில தான் நமக்கு ஆசிரியர் மாத்திரம் இல்லை, அம்மா கருவறையில் மாத்திரம் நமக்கு தாய் இல்லை. அம்மா விட நமக்கு முக்கியம் ஆசிரியர். ஒரு ஆசிரியரால இந்த உலகத்தையே வீழ்த்த முடியும். அது காரணம் அரிஸ்டாட்டில். அதுக்கு ஓமை ஒரு அரிஸ்டாட்டில். அதாவது தாய் எந்த அளவுக்கு மகனை பெற்றெடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போகும்போது கேட்குறாங்க, என்ன உங்கள் வீட்டில் என்ன படிக்கிறாங்க உங்கள் பிள்ளைங்கம்மா, என்ன படிக்கிறாங்க, என்ன படிச்சிருக்காங்க, நல்லா படிக்கிறாங்களா, எல்லாம் சொத்து வச்சுருக்கியா, சுகம் வச்சிருக்கிறியா, எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது, எவ்வளோ வீடு இருக்குது, அதெல்லாம் கேட்குறது. வாட் இஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப் சில்ட்ரன், என்ன படிச்சிருக்காங்க எல்லாம் கேட்குறாங்க. அந்த கேட்கும் போது அந்த தாயார் அவர் என்னுடைய மகன் PhD படிச்சிருக்கான், ஒருத்தர் டாக்டர் இருக்கான், ஒருத்தர் வக்கீலாக இருக்கான் சொல்லும்போது அந்த சொசைட்டிக்கு கிவ்ஸ் அ பூஸ்ட். பட் ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு இருக்கும், ப்ராப்பர்ட்டி கூட whereas an education is for women for heaven. You know very well. ஒரு ஊமை கொடுக்குது, ஒரு சின்ன நம்ம வைரமுத்து சொல்லியிருப்பார் ஒரு கருத்து. அது அதாவது புது கவிதை இல்லை. ஒரு கல்லறையில் ஒரு பெண்மணி, ஒரு ஆக்டர் இறந்த பிறகு அவளை புதைக்கப்பட்டிருக்கும். அந்த கல்லறைக்கு மேலே எழுதப்பட்டிருக்கும், இந்த கல்லறையில் நீங்கள் மேக்கப் போட்டு படுத்திருக்கின்றாள். காரணம் ஷீஸ் an actor. அவள் ஆக்டர்னால புதைக்கும் போது கூட அவள் மேக்கப் எடுத்து தான் படுக்க வைப்பாங்க. அதனால அந்த வாசகம். அதே மாதிரி ஒரு தொழிலாளி அவனுடைய மறைவுற்ற பிறகு, அவன் இருந்த பிறகு அவனுடைய கல்லறை எழுதப்பட்ட எழுத்துக்கள் என்னன்னா இங்கும் இவனை கரையாடுத சூழ்நிலைப்படுகின்றன. காரணம் முதல் வர்க்கம் தொழிலாளி எப்படி ரசிக்கப்படும். அதனால அந்த வாசகம் எழுதப்பட்டன. அதுதான் வைரமுத்துக்குரிய அழகு. இன்று பழைய ஸ்டூடெண்ட்களால் 12/7/2026 அன்று நான் படித்த டாக்டர் அம்பேத்கர் பள்ளியில் இன்று பழைய ஸ்டூடெண்ட்களால் சேர்ந்து விழா எடுத்து நடத்துகிறார்கள். இதை கேள்விப்பட்டு ஒரு வாரமாக நான் அனைத்து மாஸ்டர்கள், வாதியார்கள் அனைவருக்கும் நான் சாலை அணிவித்த மரியாதை செய்ய வேண்டும் என்று ஒரு வாரமாக கனவு கண்டு கொண்டு இருந்தேன். சட்டன்னு நேற்று போயிட்டு ஒரு கொஞ்சம் 20-25 சாலை வாங்கி கொண்டு வந்தேன். இன்று அது மிக தாமதமாக இந்த விழா ஆரம்பித்தார்கள். என்னுடைய இந்த பள்ளியில் படித்த நான் ஒரு சீனியர் ஜெர்னலிஸ்டாக இருக்கிறேன் என்று சொன்னால்
இந்த டாக்டர் இந்த பவுண்டர் சிஎம் அருண்மொழி சார் ஐயா அவர்கள் இந்த பள்ளி அமைத்தது தான். இல்லை என்றால் நாங்கள் 4-5 கிலோமீட்டர் நடந்து கொண்டு போய் படித்திருப்போம். இந்த நேரத்தில் அவருக்கு இந்த நன்றி செலுத்துகிறேன். இது முக்கியம். இந்த பள்ளி முக்கியமாக வளர காரணம் இந்த டாக்டர் அம்பேத்கர் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜோதிமா ஐயா அவர்கள் மற்றும் எம்ஆர்பி மேடம், இன்னும் பழைய என் கோபிநாத், எம்எஸ்ஜி, இன்னும் பல பேர் இருந்தாங்க. அதுல 6-7 பேர் காலமாகிவிட்டார்கள். இந்த நேரத்துல மாதா பிதா குரு என்று சொல்லக்கூடிய 4வது தான் கடவுள். அந்த 3வது ஸ்தானத்துல இருக்கும் இந்த வாத்தியார் அவர்களுக்கு இந்த நேரத்துல என்னுடைய சார்பாக இந்த இதயம் கலந்த நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்து இந்த பள்ளி இன்னும் வேற லெவல்ல கொஞ்சம் வளரணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இன்னைக்கு நான் வந்த பிறகு பழையதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. இல்லை பழைய சில பேரை பார்த்தோம், சொன்னாங்க, நான் மறந்துட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த நினைப்பு இருக்குது பாருங்க, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். எழுது அவர் அண்ணாவுக்கு, நீ இங்கே இருக்கணும் 2 வருஷம்னாரு. 36 வருஷம் இங்கே இருந்த, அதுக்கு பிறகு ஒரு 10 வருஷம் கூட இருந்த. இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் தேர் ரெகக்னிஷன் and God's grace. Guru Brahma, Guru Vishnu, Gurudevo Maheshwaraha அப்படின்ட்டு அவங்க 3 கடவுள் பெரியவங்கன்னு சொல்றாங்க. இன்னும் 33,000 கோடி கடவுளுங்க இருக்கிறாங்க. ஆனா குரு சாட்சாத் பரபிரம்மம் குரு இருக்கிறாரு. குரு அந்த கடவுள் கிடையாது, மனுஷன உடம்புல இருக்கிற ஆத்மாதான் குரு. அது பரபிரம்மம் பண்ணாங்க. குரு சாட்சாத் பரபிரம்மம். அது தட் இஸ் பியாண்ட் திஸ் 33,000 காட்ஸ் அண்ட் காடஸஸ். அப்புறம் நம்ம மனுஷ தன்மையில இருக்கிறவங்க என்ன சொல்லிட்டாங்க, அன்னம் பரபிரம்ம ஸ்வரூபம் பண்ணாங்க. இப்போ சோர் சைடு வச்சிருக்கிறாங்க, வெயில் அடிக்குது, ரொம்ப கஷ்டமான நிலைமை. நான் பேசினா எவ்வளவோ இருக்கு, தயவு செய்து மன்னிக்கணும். ஸோ ஐ தேங்க் ஆல் தி ஆர்கனைசர்ஸ், our school management for having regarded me, considered me as a family member. Thank you, sir. Thank you very much. Thank you, sir. And my dear old students and new students, and today we are assembled here. I got an immense pleasure to stand here and to meet you after long days. This pressure, I'm today very happy. I don't know how to express also. It goes to Mr. Selva Kumar. He came and introduced him in Bangalore to my house. It is because of Mrs. Manageress Madam. He has given me my number and name, it seems. So anyhow, he came and contacted me, and also he asked me to get the teachers' phone numbers. He wants to celebrate your function, to felicitate the teachers. He has got, I am very long ago, he is having that idea, it seems. So he has done when he studied in primary and middle school. So after that, I have given the numbers, phone numbers and teachers, and talked with them and contact with them with a video. And majority of the teachers, when you studied here, we missed here in this time. I'm very, 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 very glad. And another thing, because of the management under Mr. Joaquin Master or HM and beloved MRP Madam, and so we were molded by them. Whether scolding or doing the good things for us, whatever may be, we were molded because of the management and the molding of the headmasters. I am standing here. My sons are very educated, and my grandsons also finish BA and are getting jobs.
So that's what I am getting immense pleasure on looking this atmosphere. I don't know how to express. Thank you once again very much for all. என்னுடன் பணியாற்றிய சகோதர சகோதரிகளே, ஏன்னா அவங்கெல்லாம் எனக்கு சகோதரர் தான், எனக்கு சகோதரி தான். அந்த அளவுக்கு நாங்கள் ஒற்றுமையாகவும் ஒரு அன்போடும் பண்போடும் நடந்தோம். அதை விட எனக்கு உயிரை விட மேலா மதிக்கிற என் அன்பு செல்வங்களே, என்னுடைய மாணவர்கள், உரிமை உள்ள மாணவர்கள். பல பேரை எனக்கு அடையாளம் தெரியல, தப்பா நினைச்சுக்காதீங்க. சிலர் என்கிட்ட வந்து நான் இன்னாருன்னு சொன்ன பிறகுதான் ஓரளவுக்கு என்னால ஊகிக்க முடியுது. இருந்தாலும் எல்லாரும் என்னுடைய மாணவர்கள். ஒரு திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்லுவாரு, ஈன்ற பொழுதினும் பெரிது ஒக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். புள்ள பிறந்த உடனே அந்த தாய்க்கு மகிழ்ச்சி தாங்காது. ஆனா அதை விட பெருமை என்னன்னு கேட்டா, அவன் வளர்ந்து நின்று சான்றோன்னு பேர் எடுக்கிறான் பாருங்க, அன்னைக்கு தான் அந்த மகிழ்ச்சி வந்து பல மடங்கு உயருது. அதே போலதான் நம்மளால கல்வி கற்பப்பட்ட இந்த செல்வங்கள் எல்லாம் இப்படி நிற்கும் பொழுது அந்த தாய் அடைந்த மகிழ்ச்சியோட அதிகமான மகிழ்ச்சியை நாங்க அடையிறோம். இன்னும் ஒரு ஓவியன் ஒரு படத்தை வரைகிறோம், வரைஞ்ச உடனே அதை பாக்குறான், அது ரொம்ப அழகா வந்திருக்குது. உடனே அவன் என்ன நினைக்கிறான், நம்ம வரைஞ்சதா அப்படின்னு அவன் வந்து ஒரு என்ன அவனுக்கு ஒரு கர்வம் வருது. நம்மளால் வரையப்பட்ட ஓவியமா இது? ஒரு குயவன் எடுத்துங்க ஒரு பானை செய்யறான், அந்த பானை ரொம்ப அழகா வருது. அன்னைக்கு என்ன நினைக்கிறான், நான் என் கையில செஞ்சதான்னு. அதே போல என்னுடைய மாணவர்களா இவர்கள் என்று ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய பேர் பார்க்க போனா ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் 50-60 வயசுகிட்ட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில எல்லாமே முடிச்சு செட்டில் ஆயிட்டீங்க. உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப பெருமையா தான் எனக்கு இருக்கு. வாங்க, ஸ்கூலுக்கு அடிக்கடி வாங்க. ஏழை மாணவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. எவ்வளோ பேர் வந்து படிக்கணும்னு நினைச்சா கூட அவங்களுக்கு வசதி இல்லை, படிக்க முடியாத சூழல், சீரான ட்ரெஸ் இருக்கிறது இல்லை. ஆனா படிக்கணுங்கிற ஆர்வம் அவங்களுக்கெல்லாம் இருக்குது. நீங்க ஒரு நல்ல நிலையில இருந்தால், புரியுதா? திரு ஔவையார் என்ன சொன்னாங்க, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. நீ படி, பிச்சை எடுத்தனா கூட நீ படி, அந்த ஒரு காரியத்துக்கு பிச்சை எடுக்கலாம்னு சொல்லி இருக்கிறாங்க. மற்றபடி அது தாழ்வான ஒரு செயல் தான், படிப்புக்காக அதை செய்யலாம்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதனால நீங்க வாங்க. அருமையான செக்ரட்டரி இருக்கிறாரு, எங்க மேடம் இருக்கிறாங்க, எல்லாருமே இங்க டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க. சார் இந்த ஸ்கூலுக்கு எதனா தேவைப்படுதா? நான் நல்ல நிலையில இருக்கிறேன், நான் செய்யறேன்னு சொல்லுங்க. என்னைக்குமே படிப்புக்கு உதவி செய்யறது தானத்திலேயே பெரிய தானம் கல்வி தானம் தான், புரியுதா? அதை மட்டும் செஞ்சு பண்ணுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்படி ஒரு நான் ஊர்ல இல்ல, செல்வகுமார் எனக்கு போன் பண்ணப்ப நான் வந்துடுறப்பா, எப்படியும் வந்து இந்த விழாவில் நான் கலந்துக்கிறேன்னு சொன்னேன். அதே போல நான் வந்துட்டேன். இதையெல்லாம் ஏற்பாடு செய்தது செல்வகுமார், எஸ்ஐ மேடம். எல்லாருக்கும் போன் பண்ணி 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 எல்லாரும் நம்பரையும் தேடி கண்டுபிடிச்சு பார்த்தவங்க அவங்க. ஸ்டூடெண்ட்டுக்கும் பண்ணாங்க. அதனால எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமான இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கெல்லாம் ஒரு அன்பான நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிட்டு என்னுடைய சின்ன உரையை முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ மேடம். இன்றைக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தங்கவயலில் கால் பதித்த நாள். அந்த பொன்னாளில் இந்த விழா நடக்கிறது என்று சொன்னால் இதைவிட ஒரு பெரிய பெருமை எதுவுமே கிடையாது. எனவே அறிவு புரட்சியை செய்தவர் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அவருடைய பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளியில் முதலில் மணி அடித்து தொடங்கி வைத்தவர்களில் ஒருவராக இருக்கிற அண்ணன் சாரங்கபாணி அவர்கள் இங்கே நிற்கிறார். அவரை பெருமையுடன் நன்றியுடன் அவரை வாழ்த்தி வணங்குகிறேன். இந்த பள்ளியில் 1974ஆம் ஆண்டு முதல் 76ஆம் ஆண்டு வரை படித்த மாணவன் நான். எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களில் இங்கு ஒருவரை தவிர மற்றவர்கள் யாரும் தெரியவில்லை. அவர்தான் ஏவிகே என்ற ஏவி கிருஷ்ணகிரி. இந்த ஏவிகே அவர்கள் எங்களுக்கு கணக்கு வாத்தியாராக வந்தவர், அனைவரையும் அப்போதே கணக்கு பார்த்தவர். அவரோட அறிவு சுரங்கம் எஸ்ஏடி என்ற பெரிய மாஸ்டர். என்னை அனைத்து போட்டிகளிலும் அழைத்து சென்று பட்டிமன்றங்களில் பேச வைத்தவர், கவியரங்களில் பேச வைத்தவர், கட்டுரை போட்டிகளில் கலந்து கொள்ள வைத்தவர்.
அந்த நல்ல மனிதர் இங்க வந்திருப்பார் என்று வந்தேன். என்னை ஆளாக்கியவர்களில் மரியாதைக்குரிய எம்ஆர்பி மேடம் அவர்கள் இந்த பள்ளியை விட்டு நான் செல்லும் போது, தாழாதே மற்றவரை பார்த்தாதே, முன்னது என் விருப்பம் பின்னது என் அன்பு கட்டளை என்று எழுதி கொடுத்தார். இன்றைக்கு அவர் இல்லை. நான் மறக்க முடியாது, மறைக்கவும் இல்லை. எம்ஆர்பி மேடம், எஸ்எஸ்ஆர் மேடம் இவர்கள் எங்களுக்கு கல்வி வளர்த்த குரு, இறைவன். கல்லாதவர்கள் நல்லர், கற்றோர் முன் சொல்லாது இருக்கவரின். ஏன்னா எல்லாமே மிகவும் படித்தவர்கள். இந்த பள்ளியில் உற்பத்தியானவர்கள் ஏராளமான பொறியாளர்கள், மருத்துவர்கள், டாக்டர்கள், அதாவது மருத்துவர்கள் என பலரை குறிப்பிடலாம். நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொழில் பத்திரிகை தொழிலாக மாறிவிட்டது. இருந்தாலும் நான் இங்கு கற்றதுதான் என்னுடைய ஒவ்வொரு படிக்கும் வழிவகுத்திருக்கிறது என்பதை பெருமையுடன் சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றியுடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். 49 வருடத்துடைய வரலாறு. ஏன்னு சொன்னால் 1977 நான் இந்த பள்ளியில் வந்து காலை வைத்தேன். 1980 வந்து எஸ்எல்சி நான் முடித்தேன். இந்த ஸ்கூலில் வந்து இன்றைக்கு பழைய மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு சிறப்பான விழாவை நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் நமக்கெல்லாம். இந்த நேரத்தில் வந்த சமயத்தில் பழைய ஆசிரியர்களை நாங்கள் பார்த்ததில் ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா இன்றைக்கு நாங்கள் இந்த அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கோம்னு சொன்னால், வாழ்க்கையில் உயர்ந்திருக்கோன்னு சொன்னால், அந்த அடிப்படையே, அந்த ஃபவுண்டேஷன் எங்கன்னா இந்த ஸ்கூலில் தான். அதிலும் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் ஒழுக்கம் வந்து அன்றைக்கு அந்த காலகட்டத்தில் ஒழுக்கம்னா என்ன அப்படின்றத வந்து இந்த பள்ளியில தான் நாங்கள் கற்றுக்கணும். அதுக்கு வந்து குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர் அன்றைக்கு இருந்த ஜோக்கின் அவர்களுடைய அந்த பங்கு வந்து மிக சிறப்பானது. இன்றைக்கு கூட ஜோக்கின் என்று சொன்னால் எல்லாருமே நினைவு கூற அளவில் வந்து சிறப்பாக அவருடைய பெயர் இருக்குதுன்னு சொன்னால், அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஒழுக்கம். அதன் பிறகு தங்கவேல் பகுதின்னு சொல்கின்ற சமயத்தில் நம்மெல்லாம் வந்து பிஜிஎம்எல் பகுதியை சார்ந்த மக்கள், நமக்கெல்லாம் வந்து உயர்கல்வி கிடைக்கணும்னு சொன்னால் அன்றைக்கு இந்த ஸ்கூல் தான். என்னன்னா என்ட்ரிஸு, ஓரியன்டல், டேங்க் பிளாக்கு, இந்த பகுதியில் இருக்க எல்லா மாணவர்களுக்கும் சிறப்பான ஒரு கல்வியை கொடுத்த ஒரு கல்வி அரங்குன்னு சொன்னால் இதுதான். இன்றைக்கு நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம், நாங்கள் படித்த அந்த கிளாஸுங்களெல்லாம் பார்த்தோம். உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. 50 வருடம், இன்றைக்கு வந்து 50 வருடம் கடந்து இருக்குதுன்னு சொன்னால், இந்த 50 வருடத்தில் நாங்கள் இன்றைக்கு வளர்ந்திருக்க இந்த வளர்ச்சியில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கூலுடைய பங்கு வந்து மிக அதிகமாக இருக்கும். அதை நாங்கள் மறக்கவே முடியாது. என்றைக்குமே இந்த ஸ்கூலுக்கு வந்து எங்களுடைய நன்றி வந்து என்றைக்குமே நாங்கள் நன்றி கடமைப்பட்டிருக்கோம். இன்று டாக்டர் அம்பேத்கர் பள்ளியில நான் வந்து இந்த ஸ்கூல் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் ரொம்ப ரொம்ப தெளிவுமாக வருது. நான் வந்து இந்த ஸ்கூல் விட்டுட்டு வெளியே சென்று கரெக்டா வந்து 50 வருஷம் ஆகுது. 1976 மார்ச் அப்போது நான் இந்த ஸ்கூல்ல இருந்து வெளியே போறேன். அதுக்கப்புறம் வந்து 50 வருஷம் பொறுத்து மறுபடியும் இந்த ஸ்கூல்ல வந்து சேரும்போது எனக்கு ரொம்ப பழைய ஞாபகம். முக்கியமா சொல்ல போனாக்கா, இங்க எத்தனையோ இந்த ஸ்கூல்ல வந்து எத்தனையோ ஹெட் மாஸ்டர் வந்துருக்காங்க, எத்தனையோ டீச்சர்ஸ் வந்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு மொத்த பேரும் இன்னைக்கு இந்த மீட்டிங்ல பேசணும் கூட மொத்த பேரும் சொன்னது ஒரே ஒரு ஹெட் மாஸ்டர். அது ஏன்னாக்கா த கிரேட் ஏ ஜோக்கின் அவர்கிட்ட தான். நாங்கெல்லாம் வந்து ஜோக்கின் சார் கிட்ட வந்து இன்னைக்கு இவ்வளவு பிரைட்டா நிக்கிறோம்னாக்கா அவர்கிட்ட வாங்க அந்த அடி வாங்காத வந்தவங்க வந்து யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கணும். அவ்வளவு தூரம் எங்களெல்லாம் ரொம்ப சின்சியாரிட்டியா பார்த்தவர். இந்த ஸ்கூல்ல வரும்போது வந்து நான் இந்த ஸ்கூல்ல வரும்போது ஒரே ஒரு போயம் வந்து எங்களுக்கு ஞாபகம் வருது. எப்படின்னாக்கா, இந்த ஸ்கூல்ல வரும்போது அன்னைக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி 53 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல எடுத்தது. திஸ் இஸ் மை பிரேயர் டு தி மை லார்ட், ஸ்ட்ரைக் அட் த ரூட் ஆஃப் பெனுரி இன் மை ஹார்ட், கிவ் மீ த ஸ்ட்ரென்த் லைட்லி டு பேர் மை ஜாய்ஸ் அண்ட் சாரோஸ். இது இப்படியே கண்டினியூ ஆகினது. இந்த போயம் வந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அது ஞாபகமா இருக்குது. இன்னைக்கு இந்த நம்முடைய ஹெட்மாஸ்டர் ஜோக்கின் சார் ரூம்ல போய் பார்க்கணும்ட்டு போனோம். உள்ள போகும்போது இப்ப கூட எங்களுக்கு பயமாக்குது அது உள்ள போறதுக்கு. எனக்கு வந்து அவ்வளவு சின்சியரா மெயின்டைன் பண்ணது அந்த ஹெட்மாஸ்டருடைய ரூம் வந்து அவ்வளவு சிறப்பா இன்னைக்கு கூட வந்து மெயின்டைன் பண்ணி வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த ஸ்கூலுடைய ஒரு பெரிய அம்சம் என்னன்னு சொன்னாக்கா, இந்த கோலார் தங்கோயிலுக்கு டாக்டர் அம்பேத்கர் வந்தது 1954 ஜூலை 12 12.
அதே போன்று இந்த அம்பேத்கர் ஸ்கூலு இன்னைக்கு ஏன் கொண்டாடப்பட்டதுனாக்கா இந்த ஸ்கூல் வந்து 1964 ஜூலை 12 அந்த டேட்ல தான் இந்த ஸ்கூல் வந்து ஆரம்பிச்சது. அதே மாதிரி இன்னைக்கு நாங்கெல்லாம் பேட்டி கொடுத்துருக்கிறோம்னாக்கா 2026 ஜூலை 12. இது எல்லாமே வந்து சொல்லும் பொழுது வெரி கிரேட். இந்த கமிட்டி வந்து இன்னைக்கு வந்து இந்த நம்முடைய நம்முடைய தோழர்கள் எல்லாம் இவ்வளவு தூரம் வந்து இந்த ஃபங்க்ஷன் பண்ணதுக்கு இந்த ஸ்கூலுக்கு கண்டிப்பா வந்து ஃபியூச்சர்ல வந்து யாருக்கெல்லாம் வந்து வசதி இருக்குதோ அவங்க எல்லாம் வந்து யாருன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை அடாப்ட் பண்ணிக்கின்னு நம்ம இந்த ஸ்கூல்ல படிச்சோம், இந்த ஸ்கூல் மேன்மேல வளரணும்ட்டு யாருன்னா ஒருத்தர் ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம வந்து டேக் ஓவர் பண்ணிக்கணும்னாக்கா அவங்களுக்கெல்லாம் எஜுகேஷன் கொடுக்கறது நாம் வந்து அம்பேத்கருடைய பேரனுங்க அவரால் வந்து வளர்ந்தவன்றதுக்கு வந்து ஒரு உறுதுணையா இருக்கு என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.